ஸோ கைஸ் பேக் டு அவர் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அதிரப்பள்ளியிலேருந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து பேக் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோங்க. ஸோ போயிட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸை பார்த்துட்டு அப்படியே வால்பாறை போகிறதா பிளானு. இனி ஸ்பாட் பிளான் தான் என்னென்னு தெரில. இன்றைக்கி டே 2ங்க நம்ம வந்து. ஸோ நம்ம கூட வந்து 2 பைக்குமே முன்னாடி போயிடுச்சு. எங்கே அதுக்குள்ளே போனாங்கன்னு தெரில. நானும் ஸ்பீடாக தாங்க வரேன், ஆளவே காணோம். ஸோ நேற்று ஃபுல்லாமே ஜாலியாக இருந்துச்சுங்க. நேற்று காலையில் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நேராக எங்கே போனோம் அப்படின்னா ஒரு ரிவர் வியூ இருக்குது இங்கே பக்கத்தில். அங்கே போய் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்தோம். நல்லா கார்னரிங் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்குங்க. நம்ம கொடைக்கானல்லேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்டி இருக்கோம் அப்படின்னா 277 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு. ஸோ பெட்ரோல் போட்டதுலேருந்து நம்ம வந்து 194 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சுங்க. கரெக்டாக ஹாஃப் டேங்க் பெட்ரோல் காலியாக இருக்கும் இப்போ தான் கரெக்டாக. ஸோ சொன்னல கரெக்டாக இன்னும் ஹாஃப் டேங்க் இருக்குங்க. ஸோ முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் போயிட்டுருக்கு. ப்ரோ ஜாக்கெட் போடலையா? சரியா. ஸோ நைட்டு சரியான அட்ராசிட்டி, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான்னு தெரியலங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே அதிரப்பள்ளியில் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு ஸோ அப்படியே நம்ம வந்து வால்பாறை போகிறது தான் பிளானு. வால்பாறைக்கு போயிட்டு அங்கே இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் இருக்குங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு வால்பாறையிலேருந்து அங்கே இங்கே போகிறதுனா போயிட்டு அப்படியே பொள்ளாச்சி போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு அப்படியே கொடைக்கானல் கிளம்புறதாங்க பிளானு. ஸோ நேற்று ஒரு நாள் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. டைம் போனதே தெரில, டக்குனே போன மாதிரி இருக்குங்க. என்னதான் அதிரப்பள்ளி வந்து சீ லெவல்லேருந்து 1000 ஃபீட்ஸில் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே கரெக்டாக வெயில் போடுன்னு போடுது. சரியான வெயிலாக இருக்குது இங்கே. இன்னும் என்னன்னு தெரில, போனால் தான் தெரியும். ஸோ பேக்லாம் கட்டிட்டு இப்போ தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ பேக்கை கட்டுறதுக்கே டைம் ஆயிடுச்சு. அண்ட் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா பின்னாடி வர ஹைனஸ்க்கு அந்த ராடு ஒன்று இருக்கும் குட்டியாக போல்டு, அது வந்து கலண்டு விழுந்துருச்சு போல், சம்திங் தெரில என்னன்னு. ஸோ நேற்று மழை வரல, ஜாலியாக வந்தாச்சு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி மழை வராமல் இருந்திருந்துன்னா இன்னும் ஜாலியாக இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சி கொஞ்சம் தூரம் தாங்க. ஸோ போகலான்னு பிளானு. ஆனால் என்னென்னா வெயில், சரியான வெயில். இந்த சீசனில் நம்ம போனோம் அப்படின்னா ரொம்ப கடுப்பாயிரும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா போகல. ஸோ இப்போ தாங்க ஹிமாலயனுக்கு செயின் லூப் பண்ணோம். அண்ணன் செயின் லூப் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் செயினும் நல்லா தொங்கிருச்சு. ஸோ டைட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. நாளைக்கு பொள்ளாச்சியில் போயிட்டு ஷோரூம் ஏதாவது இருந்தால் அப்படியே டைட் பண்ணிட்டு போகிறதாங்க பிளானு. ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸில் சரியான கூட்டம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே ரஷ்ஷாக இருக்குங்க. ஃபுல்லாமே டிராஃபிக்ஸாக இருக்குது. பார்ப்போம். மேலே பைக் பார்க் பண்ணிட்டு கீழே வரணுமாங்க. ஸோ நேற்று இந்த ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மான் பார்த்தேன், மேய்ஞ்சிட்டு இருந்தது இங்கே. A few moments later. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளியில் இது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். எவ்வளோ ப்ரோ வந்துச்சு டிக்கெட்டு? 60 rupees only. 60 rupees For per head. பெர் ஹெட்டுக்கு 60 rupees. நம்ம ஊரில் எல்லாம் பெப்பர் ஃபால்ஸ்க்கு எவ்வளோ வாங்கினாங்க? சும்மா சொல்லியா? 100 ரூபா. 100 ரூபா. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகணும் போலங்க.
கைஸ் கரெக்டாக கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் ஒரு கட் பண்ணணுங்க. ஸோ ரைட் கட் பண்ணி ஒரு 400 மீட்டர்ஸ் கீழே ட்ரெக் பண்ணி போனால் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு போக முடியும். மற்றபடி இந்த ரிவரில் குளிக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கனுக்குள்ளேயே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கீழே இறங்கிட்டு எல்லாருமே மேலே வர முடியாமல் அப்படி அங்கங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கனுக்குள்ளே தாங்க தெரியுது, அங்கனுக்குள்ளே தான் வந்து ஃபால்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கீழே தான் போகணும் கைஸ். ஒரு வழியாக ரொம்ப நேரமாக இறங்கி வந்தோம். ஸோ அட் லாஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஃபால்ஸ் சவுண்ட்லாம் கேட்குதா உங்களுக்கு? இது பயங்கரமாக இருக்குது. இங்கே தான் நிறைய பேர் 2 ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ எப்படி? வேறு லெவலில் அங்கே பாருங்க. இவ்வளோ ஸ்பீடாக வருதுல்ல என் ப்ரோ. ஆனால் என் ப்ரோ அது ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு இன்னொன்று சூப்பராக இருக்கும்ல. அது ஃபுல்லாக தான் தண்ணி வருமோ? இந்த மழை ஃபுல்லாக ரெய்னி சீசனில் வருவேன். தண்ணி எப்படி வந்துட்டு இருக்கு பாருங்க. அங்கே பாருங்க, அந்த இதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த வேவ்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. A few moments later. போம் ப்ரோ. கைஸ் கரெக்டாக டைம் என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 3:45 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் இப்போ தான் அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம். ஸோ இப்போ இருக்கிறதுல பெரிய டாஸ்க் என்னென்னா 4 o'clock செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, வால்பாறை போகிற செக் போஸ்ட்டு. ஸோ அதுங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம போய் டோக்கன் போட்டு உள்ளே என்ட்ரி ஆகணும் செக் போஸ்ட்டுக்குள்ளே. இல்லைனா கம்ப்ளீட்டாக வந்து டேமேஜ் தான், சரி வேஸ்ட்டு தான் வந்து. ஏன்னா அப்புறம் வேறு வழி இல்லை, இங்கே தான் திரும்ப ஸ்டே பண்ணி ஆகணும். 1 டேவோட ட்ரிப்பு பிளான் நம்மளுக்கு இதாயிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆல்ரெடி ஹைனஸ் ஒன்று போயிடுச்சுங்க. முன்னாடி டோக்கன் போடுறதுக்காக அனுப்பி விட்டாச்சு. 4 o'clock நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னா போதுங்க. ஃபாரஸ்ட் ரீஜனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஜாலியாக நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நேராக எங்கே போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வால்பாறைக்கு தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து வால்பாறை நியர்லி ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வருங்க. 70 கிலோமீட்டர்ஸ் வரையும் வால்பாறைக்கு போகணும் நம்ம. ஸோ இங்கேருந்து செக் போஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம்னு தெரில. ஹிமாலயன் வந்து பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோங்க ஜாலியாக. ஸோ வந்து கம்ப்ளீட் டயர்டுங்க. 100க்கு 98% ஃபுல் டயர்டில் அந்த 2% தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பைக்கு. ரீசன் என்னென்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே போகணுங்க. 3/4 கிலோமீட்டர் கீழே ட்ரெக் பண்ணி போனால் மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அதனால வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. அது சரியான வெக்க வேறங்க, சரியான ஹீட் ஆயிடுச்சு. வந்து லைட்டாக பட்டர் மில்க் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கார்னரிக்கு போட்டு பெண்டு போட்டு போயிட்டுருக்கோங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமானே தெரில. ஏன்னா ஹைனஸ் முன்னாடி போயிடுச்சு, ஹிமாலயன் பின்னாடி வந்துட்டுருக்கு. நம்ம அப்படியே நடுவில் போயிட்டுருக்கோம். இது இங்கனுக்குள்ளே இப்படி போகிறது தப்புங்க. எல்லாம் ஓவர் ஸ்பீடில் வந்துட்டு இருக்கும் போது இது பார்த்துட்டாங்கன்னா வண்டியோட கம்ப்ளீட்டாக அடியாயிரும் வண்டி. இப்போ நம்மளே வந்து நல்ல ஸ்பீடு தான் வரும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எனக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்மளுக்கு தெரியல அப்படின்னும் போது நம்மளும் இன்னொரு கீழே விட்டுருந்தோன்னா பறந்துருப்போம். சார்ப்ரா பிரிட்ஜ் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்கங்க.
இது சம்மர் இது ரெய்னி சீசன்லலாம் இந்த சைடு வந்து சரியான மழை வரும்னு சொல்லுவாங்க. லஞ்சு சாப்பிட்லங்க, ஏன்னா வந்து மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு ஒன்றாவே சாப்பிட்டாச்சு. ஏன்னா 12 o'clock ஆயிடுச்சு. காலையில் வேக்கப் ஆகிறதுக்கு 9 o'clock ஆயிடுச்சுங்க. ஏன்னா நேற்று சரியான ஃபன்னு, டயர்டு, நல்லா தூங்கியாச்சு. 9 o'clock தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதுக்கப்புறம் வெளியே போய் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குளிக்க போயாச்சுங்க. வெளியே அந்த ரிவருக்கு போய் ஜாலியாக ரிவரில் ஆட்டம் போட்டு அப்படியே நம்ம வந்தாச்சுங்க. ஹைனஸை பீட் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்தாச்சு, பார்த்தாச்சு வந்த வண்டியை. இன்னும் ஹிமாலயன் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. செக் போஸ்ட் வந்தாச்சுங்க. செக் போஸ்ட்டில் என்ட்ரி போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் இனிமேல். அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால்